வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு மெழுகுவர்த்தி வாசிப்பு. இந்த மெழுகுவர்த்தி வாசிப்புல நம்ம உறவு சார்ந்த வாசிப்பு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட சுய விழிப்பு நிலையோட நீங்க இந்த வாசிப்பை பாருங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு. இதுல வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பொருந்தும்னு சொல்ல முடியாது. எது பொருந்தோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. அதுக்குதான் நான் சொல்வேன், சுய விழிப்பு நிலையோட பாருங்க. அப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? ஸோ நம்ம இப்ப வாசிப்பை பார்க்கலாம். எஸ், இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த நபர் மேலே உங்களுக்கு எந்த வித கோபங்கள் இருக்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியல. ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் உங்கள் மேலே எந்த வித கோபங்களும் இல்லை. ஏன்னா இந்த கேண்டில் எரியுறது பாருங்க, அவ்வளோ ஒரு சாந்தமாக எரியுது. எப்போதுமே மெழுகுவர்த்தினா கொஞ்சம் திகு திகுன்னு எரியும் இல்லையா? இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு தீபத்தின் ஒளி போல் ரொம்ப நிதானமாக எரியுது. ஸோ இருவர் மனதிலையும் ஒரு அமைதி நிலவுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்க பாக்குறீங்கல்ல, அந்த நபரை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே போல இந்த நபரை இப்ப யாரோ ஒருத்தவங்களை பத்தி நீங்க உங்க மனசுல நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த நினைச்ச மாத்திரத்திலே ஒரு இதயம் சிரிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல ஒரு புன்னகை அவங்கள பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது புன்னகை மட்டும் கிடையாது. இது வந்து நம்ம உதட்டளவுல சிரிக்கிற சிரிப்பு கிடையாது. ஒரு மாதிரி ஆன்மாவோட லைச்சு சிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, தானாவே ஒரு அமைதி பிறக்கும் அந்த நபரை நீங்க நினைக்கும் போது. நீங்க அந்த சந்திச்சிருக்கலாம், சந்திக்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு பேரை நீங்க மையமா வச்சுக்கலாம். இப்போ அவங்க பேர் இது அப்படின்னா அவங்க ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஆனா அவர்களை பத்தி நினைக்கும் போது, இல்ல அவங்க பேசின வார்த்தைகள் ஏதாவது உங்களுக்கு எதிரொலிக்கும் போது நீங்க புன்னகைக்க கூடிய புன்னகை வந்து உங்களோட ஆன்மாவோட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது முகம் பார்த்து வரக்கூடிய ஈர்ப்பு கிடையாது. இப்போ வெளி விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அவங்க அழகான தோற்றத்துல இருக்கலாம், இல்ல அழகான குரல் வளம் பெற்று இருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு வெளி விஷயம் சார்ந்து ஒரு பணம் வச்சிருக்கலாம், இல்ல கார் வச்சிருக்கலாம், பங்களா வச்சிருக்கலாம். இது போல பார்த்து வரக்கூடிய காதலா இங்க என்னால கணிச்சு சொல்ல முடியல. இப்போ இது வந்து அவங்களோட ஆன்மாவை நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. அதே போல இந்த ஆன்மாவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, இது இன்னும் கூடுதலா எப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியில வந்து நம்ம முகம் பார்க்கலாம் இல்லையா. இந்த பழங்காலத்துல ஒரு கதை இருக்கும்ல, ஒரு சிங்கம் இருந்தது, அந்த சிங்கம் வந்து ஒரு கிணத்துக்குள்ள போய் எட்டி பார்த்துச்சு, அங்க அதோட முகம் பிரதிபலிச்சுது அப்படின்ட்டு. அதே போலதான் நீங்க பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த நபர்கள் வந்து உங்களுடைய பிரதிபலிப்பு போலதான் என்னால இங்க கணிச்சு சொல்ல முடியுது. சோ ஒரு தூய்மையான, வெளிப்படையான, எந்தவித கள்ளம் கபடமும் இல்லாத ஒரு இதயமா அவங்க இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சம நிலையில ஒன்றோடு ஒன்று கலக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, வெறும் உறவு இல்லாம ஒரு ஆன்மீகம் சார்ந்த உடன்படிக்கை அப்படின்ட்டு. ஸோ இப்படிதான் என்னால கணிச்சு இந்த வாசிப்பை சொல்ல முடியுது. நீங்க வந்து யாரையோ நினைச்சு சிரிக்கல, நீங்க உங்களை தான் பாக்குறீங்க அப்படிங்கிறது போலதான் இங்க இந்த மெழுகுவர்த்தி வாசிப்புல என்னால பார்க்க முடியுது. ஸோ உங்களோட சாயல் தான் அவங்க கிட்ட நிறைய பிரதிபலிக்குது அப்படிங்கிறது போல இருக்கு. அதே போல இந்த உறவுங்கிறது ரொம்ப அதிவேகமா போகக்கூடிய ஒரு உறவு கிடையாது. ரொம்ப 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 நிதானமா போகக்கூடியது. ஏன்னா நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த மெழுகுவர்த்தி எவ்வளவோ நிதானமா ஆனா நீடிச்சு அறியுது. அதே போலதான் ஒரு நிதானமான நடைபாதையில போகக்கூடியது. சிலர் வந்து இந்த ரோட்ல போற மாதிரி, காரு பஸ் மாதிரி ஃபாஸ்டா போகுமானா கிடையாது. நம்ம நடைபாதையில ரொம்ப நிதானமா, ஒரு காலையில நம்ம நடைப்பயிற்சி செய்வோம் இல்லையா, அது போல ஒரு மெதுவா ஆனா உறுதியான பிணைப்போட இணையப்பட்டிருக்கலாம். சரியா? சோ மற்றவர்களுக்காக எந்த விஷயத்தையும் நீங்க இருவரும் செய்ய மாட்டீங்க. சிறு சிறு விஷயங்கள் செய்யறதா இருந்தாலும் இந்த உறவுங்கிறது அவ்வளவு ஒரு அழகா இருக்கும், நேர்த்தியா இருக்கும். எந்தவித ஒரு போலியான சாயங்கள் பூசப்பட்ட மாதிரி இங்க தெரியல. அதுக்குதான் நான் சொன்னேன், நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி இருக்கீங்க. ஒரே மாதிரி இருக்கவங்களுக்குள்ள சண்டை வருமா அப்படின்னு கேட்டா இல்ல, சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சோண்டு இருக்கலாம். ஆனா இது இங்க புரிதல்கள் ரொம்ப அபரிகிதமா இருக்கு. பேசாம இருந்தாலும் பேசிக்கொள்ளக்கூடிய மனசு இருக்கு அவங்க கிட்ட. சரியா? எஸ், கண்டிப்பா. மௌனமா இருந்தாலும் அந்த மௌனத்துக்குள்ளேயும் சில சம்பாஷணைகள் நடக்கும், சில பேச்சுக்கள் நடக்கும். ஸோ சண்டைங்கிறத தாண்டி புரிதல்கள் அழகா ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், அவங்களோட ஆன்மாவோட அந்த நபர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த இதயத்தோட நிழலை நீங்க பாக்குறது, உங்களோட நிழலே நீங்க பாக்குறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அது போல அந்த ஒரு விஷயங்கள் இது உங்க கடந்த காலங்களில் யாரோ ஒருவர் உங்களுக்கு சில வழிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வழியெல்லாம் எடுக்க வந்த நபர்களாகவும் இவங்க இருக்கலாம் அப்படிங்கிறது போலதான் என்னால இங்க கணிக்க முடியுது. ஸோ இந்த நபர்களால எந்தவித காயங்களும் உங்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னால இங்க பார்க்க முடியுது. சரியா? ஸோ எந்தவித பயமும் இல்லாம இவங்க கிட்ட நீங்க பழகலாம் அப்படிங்கிறது போல இருக்கு.
காயத்தை எந்த ஒரு காலகட்டத்திலையும் இவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி காயத்தை கொடுக்குறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வாசிப்பில் வரக்கூடிய நபர்கள் அவர்கள் இல்லை. சரியா? ஸோ இந்த ஒரு உறவுங்கிறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. நான் முதல்ல சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன். இவங்க வந்து உங்களோட ஆன்மாவோட தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திரம் போல இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. நட்சத்திரம் அப்படின்னா 5 ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு ஒளியில் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா இங்கே இதில் ஸ்டார் சிம்பிள் தெரியுது. ஒருவேளை உங்களுக்கு பகலாக இருக்கும்போது அவங்களுக்கு இரவாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு இரவாக இருக்கும்போது உங்களுக்கு பகலாக இருக்கலாம், தொலைதூர தொடர்பில் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த ஸ்டார் எனர்ஜி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது போல தான் இருக்கு. ஒரு நோக்கத்தை நோக்கி பயணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இருவரும், அது போல இருவருக்குமான ஒரு நோக்கம்ங்கிறது ஒரே மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. எஸ், இன்னும் சில பேர் இதை பார்க்கும்போது இந்த காதல் கத்திரிக்காய் இதுல எல்லாம் விளையல அப்படிங்கிறது போல இருக்கு. இப்ப இந்த உறவு அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, இது ஒரு நட்பா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, இங்க வந்து எந்த வித உணர்ச்சிகள் அதிகமா தெரியற மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. ஒரு அன்பு இருக்கான்னு கேட்டா அன்பு இருக்கு. ஆனா அந்த அன்புக்குள்ள ஒரு நேர்மை இருக்கு, கண்ணியம், கட்டுப்பாடு, இது போல ஒரு அழகான விஷயங்கள் இருக்கு. ஸோ சும்மா ஒரு பார்த்த உடனே ஏற்படுற அந்த ஈர்ப்புனால வரக்கூடிய காதல் மாதிரி இங்க எனக்கு தெரியல. அதனாலதான் நான் முதலே சொன்னேன், அவங்கள நீங்க பாக்குறீங்கன்னா அவங்களோட புற தோற்றத்தை வச்சு ரசிக்கக்கூடிய நபர்களா நீங்க இருக்க மாட்டீங்க. அவங்களோட அகத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை பார்க்கக்கூடிய நபர்களா நீங்களும் இருப்பீங்க, அவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறது போல. எஸ், நல்லா இருக்கு. ஒரு சிகிச்சை அளிச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்பட்ட மனசுக்கு சிகிச்சை பெற்றுக்கொள்வது, அப்படிதான் என்னால இங்க யோகிச்சு சொல்ல முடியுது கணிச்சு. ஓகேவா? ஸோ சிரிக்க வச்சு குணப்படுத்துவாங்களான்னா ஆமா, கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு கொண்ட நபர்களாவும் இவர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க இதயம் வந்து ஒன்றோடு ஒன்று பிணைந்திருப்பது போல அழகா தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இதயம் வந்து எந்த ஒரு காலகட்டத்திலுமே உங்களுக்கு காயத்தை கொடுக்காது அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இவங்க இருப்பாங்க. கோபமா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, வெளிப்படையா காட்டக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இணைஞ்சு செயல்படுவது தான் நல்லது. ஓகேவா? சுய இணைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, செல்ஃப் யூனியன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்க கூட நீங்க ஒரு பேசுறதா இருக்கலாம், இல்ல இவங்கள பத்தின நினைவுகள் எல்லாமே இருக்கலாம். இது எல்லாமே அவங்க நீங்க தனியா பார்க்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு உண்டானது. உங்களுக்குள்ள நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு நண்பனோ நண்பியோ இருந்தா எப்படி இருக்கும், அது போன்றுதான் என்னால இங்க கணிச்சு சொல்ல முடியாது. ஸோ இவங்க கிட்ட நீங்க பேசினாலும் சரி, பேசலனாலும் சரி, இவங்களோட எனர்ஜியை நீங்க உங்களுக்குள்ள உணர ஆரம்பிப்பீங்க. சமீபத்துல ஏதாவது ஒரு சின்ன சண்டைகள் ஏதாவது வந்திருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு புரிதல்கள் தப்பா போயிருக்கலாம் அப்படிங்கிறது போல இப்ப என்னால உணர முடியுது. அது கூட சண்டை அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு அன்பு சண்டையாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன புரிதல் குறைவா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா அந்த ஒரு கோபங்கள் கூட இப்ப இல்ல. ரொம்ப ரொம்ப நிதானத்தன்மையோட தான் இருவரும் இருக்கீங்க. ஸோ பரபராங்கிற மாதிரி எந்த ஒரு காதல் அப்படிங்க தெரியல. எஸ், ஒரு முதிர்ச்சியான காதல் இருந்தா எப்படி இருக்கும்? இது காதல் அப்படிங்கறதோட அன்பு அப்படிங்கிறது தான் என்னால சொல்ல முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் இங்க காதல்ங்கிறதுக்கு அவ்வளவு வேலை இல்லை. இதுல எந்த வித எதிர்பார்ப்பும் இந்த உறவுல இல்லை. ரொம்ப நீட்டா இருக்கு. ரொம்ப கச்சமச்சா அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ நீங்க 2 பேரும் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது அப்படிங்கிறது போலதான் இருக்கு. சில நேரங்கள்ல பேசாம இருக்கீங்க, விலகி இருக்கீங்க அப்படின்னா கூட அது அவங்களோட சுதந்திரத்தை வந்து நம்ம போய் தொல்லை கொடுக்க கூடாது அப்படிங்கிற பாணியில இருக்கலாம். ஸோ எல்லாமே சூப்பரா இருக்கான்னு கேட்டா ஆமா, இவர்களுடைய ஆற்றலும் உங்களுடைய ஆற்றலும் ரொம்ப கிளீனா இருக்கு. எந்தவித போலித்தன்மையும் கிடையாது. ஸோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டா பிரச்சனை எல்லாம் இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஒருத்தரை பத்தி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நினைச்ச மாத்திரத்திலேயே அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஆற்றலுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை, இல்ல வேற ஏதோ வேலை சார்ந்த பிரச்சனை அப்படின்னா இந்த ஒரு நபரையோ இவங்க பேரையோ இல்ல ஏதோ ஒண்ணு இவங்க வாயிலா சில விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வருது அப்படின்னா அது ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும் அப்படிங்கிறது போலதான் என்னால இங்க கணிச்சு சொல்ல முடியாது. அதே போலதான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படியாவது உங்களோட ஞாபகங்கள் வந்தா உங்களோட பேரோ உங்களோட முகமோ இல்ல நீங்க பேசின வார்த்தைகளோ ஏதாவது ஞாபகத்துக்கு வரும்போது அது வந்து ஒரு துவண்டு இருக்க மனசுல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றலா தான் இங்க என்னால காணிக்க முடியுது. சரியா? ஸோ இது ஒரு நல்ல அன்புக்கான ஒரு அடையாளமா தான் இந்த வாசிப்பு எனக்கு தெரியுது. ஸோ இது காதல் சார்ந்த வாசிப்பு அப்படின்னு கேட்டா காதல் சார்ந்த வாசிப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஒரு நல்ல நட்பு, அந்த நட்புக்கு மேல ஒரு அன்பு இருந்தா எப்படி இருக்கும் அது போன்றுதான்
கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. இப்போ நம்ம இந்த கேண்டில் பிடிச்சி பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எடுக்கிறோம். வரக்கூடிய விஷயங்களை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பொருந்துறதை எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு குணமடைதலுக்கான சிகிச்சை போல தான் இந்த வாசிப்பில் இருக்கு. ஏன்னா இவர்களுக்கோ இல்லை உங்களுக்கோ ஒரு சில வருடங்களா ஒரு சில மாதங்களா ஏதாவது உறவு சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கலாம், ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மாவோட தொடர்பு நமக்கு ஏற்படுது அப்படிங்கும்போது அது நம்மளோட வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஸோ இது வந்து உடல் சார்ந்த பிணைப்பா இங்க என்னால பார்க்க முடியல. நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், உடல் சார்ந்த பிணைப்பு கிடையாது. இது வந்து உள்ளம் சார்ந்த ஆன்ம சார்ந்த பிணைப்பு தான். ஸோ நல்லா இருக்கு. நல்ல ஒரு நட்பு உங்க இருவருக்குள்ளேயும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. புரிதல்களும் சரியா இருந்துட்டா போதும். இவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை தான் கொடுக்குறாங்க. சரியா, நல்ல ஒரு ஆற்றலை பரப்பக்கூடிய நபர்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த நட்பை நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். அப்படி ஒரு அழகான நட்பு. நான் முதல்ல இந்த கேண்டல் எடுக்கும் போதுலேருந்து இப்போ இந்த கேண்டல் எரியிற வரைக்குமே அது ஒரு மாதிரி செம்ம நிலையில் இருக்கு. ஸோ உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அது உங்க இருவருமே பெருசா பாதிக்காது. இருவருமே நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்துக்க மாட்டீங்க. ஒரு சம நிலையில எடுத்துட்டு போவீங்க. நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு அடிச்சுக்கிற அன்பு கிடையாது. இது நானும் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு விட்டு கொடுத்து போற அன்பா தான் இங்க என்னால பார்க்க முடியுது. ஸோ குட். இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்க. பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. நன்றி.